அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம். நடுவானில் விமானமும் ஹெலிகாப்டரும் மோதி விபத்து. அமெரிக்காவில் பதட்டம். 60 பயணிகளின் கதி என்ன? அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் வானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானம் ஒன்று ஹெலிகாப்டருடன் நேருக்கு நேர் மோதியதாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தின் 33வது ஓடுதளத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக விமான போக்குவரத்து நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதையடுத்து வாஷிங்டன் டிசியின் அவசர சேவை பிரிவினர் ரீகன் தேசிய விமான நிலையத்துக்கு திரண்டுள்ளனர். 10க்கு மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. போட்டோமேஸ் ரிவர் பகுதியில் இந்த விமானம் நொறுங்கியுள்ளது. இந்த ஆறு வாஷிங்டன் டிசி வாயிலாக பாய்கிறது என டிசி தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. தீயை அணைப்பதற்கு உதவும் படகுகள் மூலம் விமானத்தின் பாகங்கள் தேடப்பட்டு வருவதாகவும் அந்த துறை எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. PSA ஏர்லைன்ஸ் பாம்பர்டியர் CRJ-700 ரக ஜெட் விமானம் நடுவானில் சிகோர்ஸ்கி கேச் 60 ஹெலிகாப்டருடன் ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தின் 33வது ஓடுதளத்துக்கு வந்து கொண்டிருந்த போது உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணியளவில் நேருக்கு நேர் மோதியதாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் தன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த விமானம் கன்சாஸின் விசிட்டா பகுதியிலிருந்து புறப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணை நடத்தும். NDSP இந்த விசாரணையை வழிநடத்தும். இந்த விமானத்தில் 60 பயணிகள் இருந்ததாகவும் 4 விமான பணியாளர்கள் மற்றும் இராணுவ ஹெலிகாப்டரில் 3 அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருந்துள்ளனர். தண்ணீரில் குதித்து தேடக்கூடிய காவலர்களும் காவல் படகுகளும் உயிருடன் இருப்பவர்களை மீட்பதற்காக தண்ணீரில் தேடுதல் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்த விசாரணையை அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மோசமான சம்பவம் குறித்து தனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர கால உதவியை மேற்கொண்டு வரும் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.